ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் ராமர் கோவிலோட திறப்பு விழா 22 ஜனவரி, அதாவது நாளைக்கு. மொத்த பாரதமே இந்த நாளுக்காக பல வருஷமாக காத்துட்டு இருந்தது. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல். ராமர் ஹனுமனோட கதையை தான் நம்ம கேட்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? விஷ்ணுவோட அவதாரம் தான் ராமர். ஒரு சமயம் சிவனுக்கு குழந்தையா இருக்கிற ராமரை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அப்போ பார்வதி தேவி, நீங்க ஏன் ராமரை பார்க்க ஹனுமனை கூட்டிட்டு போக கூடாதுன்னு கேட்டாங்க. அதுக்கு சிவன், அட இது நல்ல யோசனையா இருக்கே, சரி நான் ராமரை பார்க்க ஹனுமனை கூட்டிட்டு போறேன். ஆனா நான் குரங்காட்டியா மாறு வேஷத்துல அயோத்தியா ராஜ்யத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. சிவன் முதல்ல கேசரிய சந்திச்சாரு. அவரு கேசரி கிட்ட, கொஞ்ச நாளைக்கு நான் ஹனுமனை அயோத்திக்கு என் கூட கூட்டிட்டு போக நினைக்கிறேன்னு சொன்னாரு. கேசரி சந்தோஷமா அனுப்பி வச்சாரு. ஹனுமனும் ரொம்ப சந்தோஷமா சிவன் கூட கிளம்பினாரு. அயோத்தி போய் சேர்ந்த உடனே யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி குரங்காட்டி மாறு வேஷத்துல சிவன் மற்றும் குரங்கு வேஷத்துல ஹனுமன் உருமாறினாங்க. அங்கே அயோத்தியா நாட்டுல குரங்கு வித்தை நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினாங்க. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான வித்தை, இதுவரைக்கும் இந்த மாதிரி வித்தையே பார்த்ததில்ல அப்படின்னு ஊர் மக்கள் ஆச்சரியத்தோட சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஆகாயத்துல குட்டிக்கரணம் அடிக்கிறதுல இருந்து நெருப்பு வளையத்துல தாண்டறது மற்றும் நடனம் ஆடுறதுன்னு ஹனுமன் அசத்திட்டாரு. சிவனும் ஹனுமனும் தசரதன் மாளிகையில நுழையிற சமயம் காவலாளிகள் தடுத்தாங்க. மாறுவேஷத்துல இருந்த சிவன் அவரோட முரசை எடுத்து வேகமா அடிக்க ஆரம்பிச்சாரு. அதே தாளத்துக்கு ஹனுமன் ஆட ஆரம்பிச்சாரு. அந்த முரசோட சத்தம் அரண்மனையில இருக்கிற இளவரசர்களுக்கு கேட்டது. இளவரசர்கள் அவங்கள உள்ள வந்து கலை நிகழ்ச்சியை நடத்தும்படி கேட்டுக்கிட்டாங்க. மாளிகையில வசிஷ்டர் முனி அவரோட தெய்வீக சக்தியால வந்தது சிவன் மற்றும் ஹனுமன் தான் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா எதுவும் காட்டிக்காம பணிவா அவங்களுக்கு வணக்கம் சொன்னாரு. குரங்கோட கலை நிகழ்ச்சியை பார்த்து 4 இளவரசர்கள் ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ராமர் ரொம்ப பாசமா குரங்க கட்டி அணைச்சாரு. கிளம்புற நேரத்துல கூட ராமர் அந்த குரங்க போக விடல. குரங்காட்டி அவரோட குரங்க மாளிகையிலே விட்டுட்டு போக சம்மதிச்சாரு. பணம் வாங்கவும் மறுத்துட்டாரு. இந்த குரங்கு எந்த செல்வத்துக்கும் ஈடாகாது. அயோத்தி நாட்டு இளவரசனுக்கு இந்த குரங்கு ஒரு சரியான துணைன்னு சொன்னாரு. இந்த வாக்கியத்தோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டது வசிஷ்டர் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் வந்தது சிவன் மற்றும் ஹனுமன். ரொம்ப குறைஞ்ச நாட்கள்லயே ஹனுமன் 4 இளவரசர்களோட நட்பாகிட்டாரு. எல்லாருக்கும் ஹனுமனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹனுமனும் 4 இளவரசர்களும் எப்பவுமே ஒன்னாதான் இருந்தாங்க, ஒன்னாதான் விளையாண்டாங்க. ஹனுமன் இளவரசர்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருந்தாரு. அதுலயும் ராமரும் ஹனுமனும் ரொம்ப பாசத்தோட இருந்தாங்க. அவங்களுக்குள்ளதான் ரொம்ப நெருக்கமான நட்பு இருந்தது. நாளாக அந்த நட்பும் பாசமும் அதிகமாகிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அவங்க பிரியிற தருணம் வந்தது. விஸ்வாமித்ர வருகையினால. விஸ்வாமித்ர தசரதன் கிட்ட, நான் யாகம் செய்யறப்போ ராட்சசர்களோட தொல்லை அதிகமா இருக்கு, என்னோட பாதுகாப்புக்காக ராமரை நீங்க என் கூட அனுப்பி வைங்கன்னு சொன்னாரு. ராமரும் புறப்பட தயாரானாரு. ராமர் ஹனுமன் கிட்ட, நீ கிஷ்கிந்தால காத்திரு, நம்ம சீக்கிரமே சந்திப்போம்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. ஹனுமனோட அப்பா கேசரிக்கு நல்லா தெரியும் ஹனுமன் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க இருக்காரு. அதனால அவரோட மகன் ரொம்ப நாள் அவர்கிட்ட இருக்க மாட்டாரு. இதனாலவே கேசரி ஹனுமன் கூட அதிக நேரம் செலவழிச்சாரு. ஒரு நாள் கேசரியும் ஹனுமனும் ஒரு நதிக்கரை ஓரமா உக்காந்துருந்தாங்க. அப்போ எங்கிருந்தோ ஒரு ரம்யமான இசை கேட்டது. அப்பா, அது என்ன ஒலி? ஹனுமன் கேசரி கிட்ட கேட்டாரு. அது வீணைன்னு அப்பா சொல்ல, ஹனுமன் ஆர்வத்தோட, வீணைனா என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. கேசரி சொன்னாரு, வீணைங்கிறது ஒரு இசைக்கருவி, அது கண்டிப்பா நாரதர் தான் வாசிச்சிருக்கணும், ஏன்னா அவனால மட்டும்தான் இவ்வளவு இனிமையா வாசிக்க முடியும்னு சொன்னாரு. ஹனுமன் இன்னும் ஆர்வமா, அப்படியா, நாரதர் யாருப்பா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கேசரி சொன்னாரு, நாரதர் ஒரு முனிவர், பிரம்மனோட மகன். அதோட அவரு ஒரு பெரிய விஷ்ணு பக்தர். நீ அவரை சந்திச்சாதான் அவரோட மகத்துவத்தை புரிஞ்சுப்பேன்னு சொல்லி முடிக்கல. ஹனுமன் வேகமா, நான் இப்பவே நாரதரை பார்க்க போறேன்னு கிளம்பினாரு. கேசரி, இது சரியான முறையில நாரதரை பார்க்கன்னு சொல்றதுக்குள்ள ஹனுமன் வேகமா பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாரதர் கலகமூற்றல பேர் போனவர், ஹனுமன் சுட்டித்தனத்துல பேர் போனவர். யார தொந்தரவு பண்ணாங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.